அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் அந்த வழிக்கு இப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். தயவு செஞ்சு அந்த பதிலை இனிமேல் சொல்லாதீங்க. உங்களுக்கு சோகமாக இருக்குது அப்படின்னா தம்மோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ உங்களுக்கு என்றைக்குமே தீர்வாக போகிறது கிடையாது. உங்களுக்கு சோகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை நோக்கி போயிருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ப்ராப்ளம்க்கு யார் சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அவங்கள தேடி போயிருக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த சொல்யூஷன் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மென்டர்கிட்ட போய் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்கள் கேட்டுருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒஸ்டான ரொம்ப பேடான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க உங்கள் லைஃப்பில். லிட்ரலி திங்க் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, பண கஷ்டமோ மன கஷ்டமோ எந்த ஒரு கஷ்டமோ இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டமாகவும் இருந்துட்டு போட்டோம், இல்லாட்டி உங்களுக்கு வேண்டிய ஒரு பொண்ணு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கலாமே. நீங்கள் தம் அடிக்கிறனால இல்லை சரக்கு அடிக்கிறனால உங்களுக்கு என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. லிட்ரலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சோகத்துலேருந்து இது ஒரு சைடு பார்த்தா நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லி தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அதை சைடு பார்த்தா எடுக்கணும்னு நினைக்கும் போது அது உங்களை ஒரு அடிக்ஷனாக உங்கள் காலை அப்படியே பிடிச்சிக்கணும், விடாது கடைசி வரைக்கும். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜிம்முக்கு போகலாம், உங்கள் பசங்களோட வெளியே போகலாம், கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ட்ராவல் பண்ணலாம். இதெல்லாமும் சைட்வேஸ். டிப்ரெஷனை அப்படி தான் ஓவர் கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிப்ரெஷன் வந்து ஒரு சாதாரண ஃபீலிங் தான். எல்லாருக்குமே வந்து சேட் ஃபீலிங் வந்து வர்றது ரொம்ப சகஜம். ஆனால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். டிப்ரெஷனை மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு செவத்துக்குள்ளே அழுதுகிட்டு தம் அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுற பாய்ஸும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் அதே சமயம் டிப்ரெஷனை கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு சரி டிப்ரெஷன் இருக்குது, எதனால் இருக்குது, சரி என்னால் அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா, அப்போ நான் சொல்யூஷனை நோக்கி போகிறேன். ஒருவேளை எனக்கு சொல்யூஷன் கிடைக்காதா, ஓகே, அப்போ வந்து என் மைண்டை நான் வந்து தப்பான அடிக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு வேறு என்ன பண்ணலாம், கரெக்டான வழியில் நான் போகிறக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஜிம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் வேற எல்ஸ் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னு சொல்லி அவங்களோட லைஃப்பை தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் வந்தனால நான் அப்படி பண்ணிட்டேன், ஸ்ட்ரெஸ் வந்தனால நான் எப்படி பண்ணிட்டேன்னு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு ரீசன் சொல்லாதீங்க. அண்ட் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு பழக்கப்படுத்தி கொடுத்தாங்க, அவனால தான் நான் அப்படி ஆகிட்டேன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் பழைய தூக்கி போடாதீங்க. அவன் அப்படி இருக்குன்றனால நீங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு ஃபன்னோ இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அங்கே இருக்கும் போது அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ண போய் இப்படி ஆயிடுச்சுன்றதையோ அப்படி இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனையோ ஒரு ரீசனாக நீங்கள் சொல்லாதீங்க.